ஆட்சேபனையற்ற புறம்போக்கு நிலங்களில் வசிக்கும் 86,000 ஏழைகளுக்கு பட்டா வழங்க அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். 63 ஆண்டுகால பிரச்சினைக்கு தீர்வு காணப்படுவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோருடன் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சுமார் 3 மணி நேரம் ஆலோசனை. சென்னை நீலாங்கரையில் நடைபெற்ற ஆலோசனையில் தமிழக வெற்றிக் கழக தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவும் பங்கேற்பு. (2026) சட்டமன்ற தேர்தலில் இணைந்து பணியாற்றுவது குறித்து பிரசாந்த் கிஷோரிடம் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஆலோசனை. தேர்தல் வியூகங்களை வகுக்க ஒப்பந்தம் கையெழுத்தாகி உள்ளதாகவும் தகவல். ஆளுநருக்கு எதிரான தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்குகளில் தீர்ப்பு ஒத்திவைப்பு. இரு தரப்பும் ஒரு வாரத்திற்குள் எழுத்துப்பூர்வமான வாதங்களை தாக்கல் செய்யவும் உச்சநீதிமன்றம் உத்தரவு. நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் ஆளுநரின் தனிப்பட்ட விருப்பத்திற்கு இடம் கிடையாது. அமைச்சரவையின் ஆலோசனைப்படியே ஆளுநர் செயல்பட வேண்டும் என தமிழ்நாடு அரசு வாதம். எடப்பாடி பழனிசாமிக்கு நடைபெற்ற பாராட்டு விழாவை செங்கோட்டையன் புறக்கணித்ததால் அதிமுகவில் சலசலப்பு. எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் புகைப்படங்கள் இடம்பெறாததால் பங்கேற்கவில்லை என்றும் செங்கோட்டையன் பேட்டி. இபிஎஸ்க்கு பாராட்டு விழாவில் அரசியல் கலப்பு கூடாது என்பதால் தான் எம்ஜிஆர் ஜெயலலிதா புகைப்படங்கள் இல்லை. செங்கோட்டையனின் குற்றச்சாட்டு குறித்து டி. ஜெயக்குமார் விளக்கம். செங்கோட்டையன் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளதாக டிடிவி தினகரன் கருத்து. 2026 தேர்தலுக்கு பின் இபிஎஸ் அதிமுகவுக்கு மூடு விழா நடத்திவிடுவார் எனவும் விமர்சனம். அதிமுக பழனிசாமியின் கட்டுப்பாட்டில்தான் உள்ளதா என அமைச்சர் ரகுபதி கேள்வி. கட்சியை தமது கட்டுப்பாட்டில் கொண்டுவர பழனிசாமி படாத பாடுபடுவதாகவும் கடும் விமர்சனம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அதிமுக வாக்குகளும் திமுகவுக்கே கிடைத்தன. சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி ஒப்புதல். தமிழகத்தில் 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரும்போது சிறை செல்லும் முதல் அமைச்சர் காந்திதான். பொங்கல் வேட்டி சேலை கொள்முதலில் ஊழல் நடைபெற்றுள்ளதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரி சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்த முடிவு. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானம். கடலூரில் பெரியார் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசிய விவகாரம். வடலூர் காவல் நிலையத்தில் ஆஜராக சீமானுக்கு சம்மன். சென்னை விமான நிலையத்தின் 2வது ஓடுபாதை அருகே உள்ள வீடுகள், செல்போன் கோபுரங்களை இடிக்க முடிவு. 2வது ஓடுதளத்தில் பெரிய ரக விமானங்கள் தர இறங்கும் வகையில் நடவடிக்கை. திண்டுக்கல் அருகே ஓடும் ரயிலில் இளம் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை. அருப்புக்கோட்டையைச் சேர்ந்த இளைஞரை கைது செய்து ரயில்வே காவல்துறை விசாரணை. சென்னை ஐயப்பன் தாங்கலில் அரசு பேருந்தில் ஓசி டிக்கெட் என பெண்களிடம் ரகளை செய்த இளைஞர்கள். காவல்துறையினரிடம் புகார் அளித்து விசாரணை நடைபெற்று வருவதாக மாநகர போக்குவரத்து கழகம் விளக்கம். தஞ்சையில் அரசு பள்ளி மாணவி மயங்கி விழுந்து உயிரிழப்பு. மேலும் 2 மாணவிகள் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதி.
திருப்பூரில் அரசு பள்ளி மாணவிகளிடம் ஆசிரியர் ஒழுங்கீனமாக நடந்து கொண்டதாக அதிரடி புகார். மாநகராட்சி பள்ளியில் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் நேரில் விசாரணை. நாகர்கோவிலில் உள்ள மாநகராட்சி குப்பை கிடங்கில் 4வது நாளாக பற்றி எரியும் தீ. சுற்று வட்டாரத்தை கரும்புகை சூழ்ந்திருப்பதால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பழனியில் லட்சக்கணக்கில் குவிந்துள்ள பக்தர்கள். முருகப்பெருமான் திருக்கல்யாண வைபவத்தில் ஏராளமானவர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். தாய் மாத பிரதோஷத்தை முன்னிட்டு சிவாலயங்களில் சிறப்பு வழிபாடுகள். திருவண்ணாமலை, அண்ணாமலையார் மற்றும் தஞ்சை பெருவுடையார் கோயில்களில் நந்திக்கு சிறப்பு அபிஷேகம். திருவண்ணாமலை தீபமலையில் 2வது மண் சரிவின் போது உருண்டு விழுந்த பாறைகள். வெடி மருந்து நிரப்பி ராட்சத பாறைகளை உடைக்கும் பணி தீவிரம். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் 14 பேருக்கு தலா 50,000 ரூபாய் அபராதம். படகோட்டிக்கு 2 கோடி ரூபாய் அபராதம் விதித்தது இலங்கை நீதிமன்றம். தென்காசியில் செல்போன் கோபுரம் மீது ஏறி இளைஞர் போராட்டம். போக்குவரத்து பணிமனையில் பணி வழங்குவதில் முறைகேடு நடைபெறுவதாக அதிரடி புகார். திருப்பரங்குன்றம் மலையை சமணர் குன்று என்று அறிவிக்க உத்தரவிடக் கோரிய மனு. தமிழக தொல்லியல் துறை பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. மத்திய பிரதேச மாநிலம் கட்னியில் சரக்கு ரயில் தடம் புரண்டு விபத்து. 3 பெட்டிகள் தடம் புரண்ட நிலையில் உயிர் சேதம் இல்லை என தகவல். AI உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரான்ஸ் புறப்பட்டார் பிரதமர் நரேந்திர மோடி. தொழில்நுட்பத்துறையின் தலைமை அதிகாரிகளை தலைநகர் பாரிஸில் சந்திக்கிறார். டெல்லி தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சியின் படுதோல்வி குறித்து பாஜக MP அனுராக் தாக்கூர் கிண்டல். தேர்தல் முடிவில் 0 வாங்கிய ராகுல் காந்தி உலக சாதனை படைத்து விட்டதாகவும் கடும் விமர்சனம். நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பை விரைந்து நடத்த வேண்டும். மாநிலங்களவையில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி வலியுறுத்தல். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் இந்திய விமானப்படையின் ஏர் ஷோ கோலாகலம். போர் விமானங்களின் வான் சாகசங்களை பார்த்து வியந்த பொதுமக்கள். ஹைதராபாத்தின் திவான் தேவ்ஜி பகுதியில் உள்ள வணிக வளாகத்தில் பயங்கர தீ விபத்து. 13 மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்த தீயணைப்பு வீரர்கள். அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் எஃகு மற்றும் அலுமினியத்திற்கு கூடுதலாக 25% வரி. விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தகவல். ஜோ பைடன் ஆட்சியில் அமெரிக்க ராணுவ தலைமையகத்திற்கு நிதி ஒதுக்குவதில் முறைகேடு அரங்கேறியதாக புகார். முறைகேட்டை கண்டறிவதற்காக விசாரணை சிறப்பு அதிகாரியாக எலான் மஸ்கை நியமிக்க டொனால்ட் ட்ரம்ப் முடிவு.
தனுஷ் இயக்கத்தில் உருவாகியுள்ள நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படம். படத்தின் ட்ரெய்லரை வெளியிட்டது படக்குழு.